பாலக்கீரையை வச்சு நல்ல டேஸ்டியான சத்தான பாலக்கீரை தொக்கு எப்படி செய்யறதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறத பார்க்கலாம். இல்லை 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, தனியா, ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் வறுப்பட்டுருச்சு, எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கிருச்சு. மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க தனியா, சீரகம், கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தை தக்காளி சேர்த்துக்கலாம். தனி மிளகாயத்தை தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து, சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்து வறுத்து 15 பல் பூண்டு சேர்த்து 1 கட்டு பாலக்கீரையை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு, தனியா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.